வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சுவந்தா திசிதர், ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் ஆஸ்திரேலிய பிரதமருக்கும் இடையில் சந்திப்பு, 3 உடன்படிக்கைகள் கைச்சாத்து. கடும் மழை காரணமாக சில பிரதேசங்களின் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வடமாகாண அமைச்சர்களின் ஊழல் தொடர்பான அறிக்கையை அடுத்த அமர்வில் அறியத் தருவதாக முதலமைச்சர் சபையில் தெரிவிப்பு. ரத்து பஸ்வெல துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் இன்று கைது செய்யப்பட்ட பிரிகேடியர் விளக்கமறியலில். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் 3 நாட்கள் கொண்ட ஆஸ்திரேலிய விஜயத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். கன்பரா நகரில் அமைந்துள்ள ஆஸ்திரேலிய பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்நாட்டு பிரதமர் மெல்கம் டர்ன்புல்லை இன்று முற்பகல் சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமருக்கிடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. நல்லிணக்க செயற்பாடுகளை வலுவாக எதிர்காலத்தில் முன்னெடுத்துச் செல்வதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் மெல்கம் டர்ன்புல் இதன்போது தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்காக முன்னெடுக்கும் செயற்பாடுகள் தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிகார பரவலாக்கம் உள்ளிட்ட அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக ஜனநாயகத்தை தொடர்ந்தும் வலுப்படுத்த முடியும் என ஆஸ்திரேலிய பிரதமர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தருமாறு ஆஸ்திரேலிய பிரதமருக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார். இருதரப்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் 2 நாடுகளுக்கும் இடையே 3 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் உடன்படிக்கையில் ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் மற்றும் இலங்கை வெளிவிவகார பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா ஆகியோர் கைச்சாத்திட்டனர். இலங்கையின் புவி சரிதவியல் சுரங்க பணியக மற்றும் ஆஸ்திரேலிய புவி சரிதவியல் திணைக்களத்துக்கு இடையே உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. ஆஸ்திரேலிய புவி சரிதவியல் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜேம்ஸ் ஜோன்சனும் ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் சோமசுந்தரம் ஸ்கந்தகுமாரும் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். இலங்கையின் சிறுநீரக நோயொழிப்பு ஜனாதிபதி செயலணி மற்றும் ஆஸ்திரேலிய அணு ஆயுத தொழில்நுட்ப அமைப்புக்கிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது. ஆஸ்திரேலிய அணு ஆயுத தொழில்நுட்ப அமைப்பின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஏடியன் பெட்டன்சன் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் சோமசுந்தரம் ஸ்கந்தகுமார் ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆஸ்திரேலிய ஆளுநரை சந்தித்தார். ஆளுநரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதிக்கு ராணுவ மரியாதை வழங்கப்பட்டதுடன் 21 மரியாதை வேட்டுகளும் தீர்க்கப்பட்டன. தென்மேற்கு பருவப்பேச்சு வானிலை வலுப்பெற்றுள்ளமையினால் நாட்டின் காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை தொடக்கம் கொழும்பு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகளுக்கு அமைய பலப்பிட்டி பகுதியில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. பலப்பிட்டிய பகுதி 197.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. காலையில் 158.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. ரத்னபுரியில் 191.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கொழும்பில் 71.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் ரத்மலானையில் 69.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. மக இலுப்பலம் பிரதேசத்தில் 64 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் அனுராதபுரத்தில் 50.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. லக்ஷபான பகுதியில் 148 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கொலன்னாவி சித்தார்த்த மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவு கட்டட தொகுதி மீண்டும் நீரில் மூழ்கியமையினால் கல்வி நடவடிக்கைகளுக்கு இன்று பாதிப்பு ஏற்பட்டது. வென்னவத்தி பகுதியில் கால்வாய் ஒன்று பெருக்கெடுத்தமையினால் சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. கழனி கங்கையின் நீர்மட்டம் இன்று மாலை 3 கன அடி அளவில் அதிகரித்து காணப்பட்டது. இந்த அளவு 4 கன அடி வரை அதிகரித்தால் சேதவத்த, வென்னவத்த மற்றும் கொலனாவி ஆகிய பகுதிகள் நீரில் மூழ்கும் என நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிடுகின்றது. காலி மாவட்டத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி இடைக்கிடையே பெய்வதால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. அழுத்வெல பகுதியில் மதிலொன்று சரிந்து வீழ்ந்தமையினால் அருகிலிருந்த 30 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது.
கிங்கங்கி பெருக்கெடுத்துள்ளமையினால் அலுத்வெல அம்பலன்கொட வீதியின் சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. தெற்கு அதிவக வீதிக்கு அருகிலுள்ள அக்குருவேற்றிய மலையின் ஒரு பகுதி சரிந்து வீழ்ந்தமையினால் வீடொன்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. கிங்கங்கி நீர்மட்டம் 3.8 கன அடி உயரத்திற்கு அதிகரித்துள்ளது. இது 4 மீட்டராக அதிகரிக்கும் பட்சத்தில் தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கந்தலாய் பகுதியில் பெய்த கடும் மழையை அடுத்து சில பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டது. இதேவேளை ரத்னபுரி, கேகாலை, களுத்துறை மற்றும் காலி ஆகிய பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த மாவட்டங்களில் வாழும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு இடர் முகாமைத்துவ நிலையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. வடமாகாண சபையின் 93வது அமர்வு இன்று இடம்பெற்றது. அது தொடர்பிலான தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த செய்தியை ஒளிபரப்பதில் சற்று தாமதம் ஏற்படுகின்றது. குறிப்பாக இன்றைய நாட்டை பொறுத்தமட்டிலே அதிகளவில் பேசப்படுகின்ற விடயமாக மாறியிருப்பது அமைச்சர்களுக்கான தீர்வை வரையற்ற வாகன கொள்வனவு தொடர்பில் நாட்டின் பிரதான தலைப்பாக மாறியிருக்கின்றது. அதாவது புதிய அமைச்சரவை பதவியேற்கின்ற பொழுது அந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு வருகை தந்த அமைச்சர்களுக்கான வாகனங்களை பார்க்கின்ற பொழுது நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளூடாக நாங்கள் அதனை தெளிவுபடுத்தியிருந்தோம். 30 மில்லியன் 40 மில்லியன் பெறுமதியான வாகனங்களை அமைச்சர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அமைச்சர்களுக்கான வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக முன்வைக்கப்பட்ட குறைநிரப்பு பிரேரணை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அரச நிதி சபையில் அண்மையில் எடுத்த தீர்மானம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. அமைச்சர்களுக்கு சலுகை அடிப்படையில் வாகனங்களை கொள்வனவு செய்ய குறைநிரப்பு பிரேரணத்தில் வாகனத்தை கொள்வனவு செய்யாமல் அடுத்த வருடத்திற்கு அதனை வழங்குகிறீர்கள். ஏனைய நாட்களைப் போன்று இன்றும் தவறான ஒரு கருத்தையே பாராளுமன்றத்தில் எடுத்துக் கூற முனைகின்றீர்கள். இந்த வாகனங்கள் அமைச்சின் பாவனைக்கு கொள்வனவு செய்யப்படுகின்றன. இது அமைச்சருக்காக கொள்வனவு செய்யப்படும் வாகனம் அல்ல, அமைச்சின் பாவனைக்காகவே கொள்வனவு செய்யப்படுகின்றது. இதனை திசை திருப்ப முயல வேண்டாம். இந்த அறிக்கையின்படி அரசியலமைப்பு சபையின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களுக்கும் வாகனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு பாரதூரமான சம்பவமாகும். මගේ තර්කේ නම් පේන්න තියෙන එකක් යටි අදහස මේ ඇමතිවරුන්ට වාහන ගෙන්නනවා කියන එක. මේක අමාත්‍යාංශයටයි වාහන ගෙන්නන්නේ. වෙන ප්‍රශ්නයක් මතු அமைச்சர்களுக்கான வாகன கொள்வனவு தொடர்பில் பாராளுமன்றத்தை போன்று நாட்டிலும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. நாம் இது குறித்து குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலமைப்பை தயாரிப்பதற்காக செயற்பாட்டு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் செயற்பாடுகளுக்கென தெரிவித்து அதில் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கும் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் அவருக்கு ஏற்கனவே ஒரு வாகனம் கிடைத்திருக்கும். அரசியலமைப்பு சபையில் செயற்படுகின்றமைக்காக மற்றொரு வாகனம் கிடைக்கின்றது. இது ஒரு பாரிய பிரச்சனையாகும். அதனாலேயே இதனை நாம் வினவுகின்றோம். இதன் வரையறை என்ன? வாகனத்திற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கும் போது அதற்கு மேலதிகமாக அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களுக்கு, பிரதி அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனம் உள்ளிட்ட அரசாங்கத்தினால் 3 வாகனங்கள் கிடைக்கின்றன. அதற்கு மேலதிகமாக அமைச்சர்களின் பிரத்யேக செயலாளர், ஊடக செயலாளர், 2 இணைப்பு செயலாளர்கள் மற்றும் மக்கள் தொடர்பாடல் அதிகாரிக்கும் அரசாங்கத்தினால் வாகனங்கள் வழங்கப்படுகின்றன. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு கிடைத்த தீர்வை வரியற்ற வாகன அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்துள்ளனர். இந்த ஊழல் காரணமாக அரசாங்கத்திற்கு எவ்வளவு நட்டம் ஏற்பட்டுள்ளது? இதனால் அரசாங்கம் 3 பில்லியனுக்கும் அதிகமான பணத்தை இழந்துள்ளது. அத்துடன் நாட்டின் வரி வருமானம் 7 பில்லியனுக்கும் அதிகமான தொகை இழக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று அப்பாவி மக்கள் ஒருவேளை உணவுக்காக சிரமப்படுகின்றனர். இது நாட்டில் இடம்பெற்ற ஒரு பாரிய ஊழலாகும். மக்களின் பணத்தை பயன்படுத்தி மேலும் வாகனங்களை கொள்வனவு செய்கின்றனர். இதேவேளை அரசியல்வாதிகளுக்கு வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக 2016 ஆண்டு ஜூலை 11 நிதியமைச்சு முன்வைத்த அமைச்சரவை மகஜருக்கு ஏற்ப 2 பிரிவுகளில் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி கிடைத்துள்ளது. சபாநாயகர், அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர், மாகாண ஆளுநர்கள், மாகாண முதலமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், பிரதி சபாநாயகர் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு ஒரு வாகனத்திற்காக 35 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
மாகாண அமைச்சர்கள், மாகாண சபை அவைத் தலைவர்கள், மாகாண சபை பிரதி அவைத் தலைவர்களுக்கு தலா 28 மில்லியன் ரூபாய் வாகனங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை அனுமதி கோரியுள்ள உயர்மட்ட விலையை 8 மில்லியனாக அதிகரிப்பதற்கும் தேவைப்படும் பட்சத்தில் இந்த வருடத்தில் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் அல்லது பிரதி அமைச்சர்களுக்கு ஒரு வாகனத்திற்காக மாத்திரம் நிதி ஒதுக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. பழைய சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லமான மும்தாஜ் மஹால் வளாகத்தில் கோடிக்கணக்கான பெறுமதியுடைய அதிசொகுசு வாகனங்கள் துருப்பிடிக்கும் நிலையில் காணப்படும் போதே அமைச்சர்களுக்கு இவ்வாறு வாகனங்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றன. இன்று மக்கள் வாழ்க்கை சுமையை எதிர்கொண்டுள்ள சந்தர்ப்பத்திலேயே இவ்வாறு அமைச்சர்களுக்காக வாகனங்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றன. இதனை லஞ்சம் பெறும் விடயம் என்று கூட கூறலாம். அமைச்சர் ஒருவருக்கு வாகனங்கள் அதிகமாக இருந்தால் அதனை பிரதி அமைச்சர் ஒருவருக்கு வழங்குவதில் பிரச்சினை இல்லை. 300-400 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனங்களை கொள்வனவு செய்து இவர்கள் தேசத்திற்கு பாரிய நட்டத்தை ஏற்படுத்துகின்றனர். தமக்கு கிடைக்கும் தீர்வை வரியற்ற வாகன அனுமதி பத்திரத்தை மற்றவர்களுக்கு விற்பனை செய்வதால் அரசாங்கத்துக்கு பாரிய நட்டம் ஏற்படுகின்றது. 6 பில்லியனுக்கும் அதிகமான தொகை அரசாங்கத்திற்கு இதனால் நட்டம் ஏற்பட்டுள்ளது. தமக்கு கிடைக்கும் வாகன அனுமதி பத்திரத்தை வர்த்தகர்களுக்கு விற்பனை செய்துவிட்டு 300 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனங்களை கொள்வனவு செய்ய மீண்டும் அமைச்சரவை பத்திரங்களை முன்வைப்பர். ஆகவே இந்த அழிவை நிறுத்துவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு நாம் அரசாங்கத்திடம் கேட்கிறோம். இதேவேளை இவ்வாறான இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கார்களை கடந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பயன்படுத்திய சந்தர்ப்பங்களும் இருந்தன. வடமாகாண சபையின் 93வது அமர்வு இன்று இடம்பெற்றது. 9/5/2017 செவ்வாய்க்கிழமை நானும் ஏனைய சில மாகாண சபை உறுப்பினர்களும் 92வது சபை அமர்விற்கு சமூகமளிக்க வருகை தந்த வேளையில் பேரவைச் செயலகத்தின் வாசல் கதவுகள் மூடப்பட்டு சங்கிலி போட்டு உள்நுழைய முடியாத வகையில் வாசல் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தது. சபை உறுப்பினர் என்ற வகையில் சபையின் நடவடிக்கையில் கலந்து கொள்ள ஏதுவாக பேரவைச் செயலக வாசல் கதவுகள் திறக்கப்படவில்லை. நானும் ஏனைய கௌரவ உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக செயலகத்தின் வாசலுக்கு வெளியே நின்றிருந்தும் எம்மை உள்ளே எடுப்பதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. கடந்த 9/5/2017 இடம்பெற்ற வடக்கு மாகாண சபையின் அமர்வின் போது பேரவைச் செயலக வாயிலினை அடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை கண்டிக்கத்தக்கது. எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் இடம்பெறா வண்ணமும் தடையின்றி உள்வந்து வெளியேறும் கூடிய ஏற்பாடுகளை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அமைக்கப்பட்ட வடக்கு மாகாண சபை அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை கிடைக்கப்பெற்றுவிட்டதா? ஆம், கடந்த 19/5/2017 அறிக்கை கிடைத்துள்ளது. அறிக்கை கிடைத்திருப்பின் அதை அடுத்த அமர்வில் இது தொடர்பாக அறிவிக்கப்படும். அவ்வாறு அவைக்கு சமர்ப்பிக்க இயலாவிடின் அதற்கான காரணத்தை அறிய தருமாறு கௌரவ முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த அமர்வில் இது பற்றி தெரிவிக்கப்படும். முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கில் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்ட எமது உறவுகளை நினைவு கூறும் முகமாக கடந்த 18/5/2017 வடக்கு மாகாண சபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வினை குறுக்கிட்டு குழப்பிய செயற்பாடுகள் தொடர்பாக இச்சபை தனது வருத்தத்தினை தெரிவித்துக் கொள்கின்றது. மூத்த ஊடகவியலாளர் திரு அருணாசலத்துறை அவர்கள் அடங்காப்பற்று வெண்ணியில் ஆதிகால தமிழர் வரலாறு சம்பந்தமான ஒரு புத்தகத்தை அண்மையிலே எழுதி வெளியிட்டிருக்கின்றார். அதனை தங்களிடமும் கௌரவ முதலமைச்சரிடமும் இந்த சபை நடவடிக்கையின் போது வழங்கும்படி என்னை கேட்டிருக்கின்றார். எனவே உங்களுடைய அனுமதி கிடைக்குமாக இருந்தால் அனுமதிக்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த நூல் வந்திருக்கின்றது. அடங்காப்பற்று வன்னியில் ஆதிகால தமிழர் வரலாறு. இன்றைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது பலவிதமான எங்களுடைய சின்னங்கள் எல்லாம் தொல்பொருள் சின்னங்கள் ஒன்றில் எடுத்துக்கொண்டு போய் பிறகு ஒருத்தருக்குமே தெரியாமல் அது காணாமல் போய்விடுகின்றன. அல்லது அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் படங்கள் எடுத்து வைத்திருந்தால் கூட எங்கே இருக்கின்றது என்று கூட தெரியாமல் இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் பார்த்தீர்களானால் பலவிதமான தொல்பொருள் சின்னங்கள் இருந்து கூட அந்த இடங்கள் பறிபோயுள்ளன. ஆகவே இவ்வாறான நூலை
வெளிக்கொண்டு வருவது மிகவும் முக்கியமானது. அதனை வரவேற்கின்றேன். இந்த மாகாண சபை 3.5 வருடங்களில் செய்தது என்ன என்பதென்ற பொறுப்பு இந்த மக்கள் ஆணையை பெற்ற ஆளுங்கட்சிக்குரியது. ஆளுங்கட்சி அதை அவர்கள் ஏதோ ஒரு விதமாக நாங்கள் இவ்வளத்தை செய்தோம் என்பதை சொல்வதற்கான வழிகள் இருக்கின்றது. செய்ய முடியாததுக்கு மத்திய அரசாங்கத்தின் மீது குறை கூறப்படும், செய்தவற்றை சில வேளை பட்டியலிடப்படும். இது முதலே நடக்குது. இல்ல மாகாண சபை செய்தது என்ன செய்யாது என்னன்றதுக்கு எதிர்கட்சி பொறுப்பு இல்ல. அதுதான் நான் 2 அமர்வுக்கு முன்னமும் சொன்னேன். கூர்மைப்படுத்தல் என்பதுதான் எதிர்கட்சியினுடைய பொறுப்பு. சுட்டிக்காட்டப்படுறதை ஒழிய மற்றபடி செய்ததுக்கு சுட்டிக்காட்டுகள் கௌரவ அவைத்தலைவர்களே, நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. கௌரவ தவநாதனுடைய கருத்தோடு நான் உடன்படுறேன். இந்த கேட்டா ஏற்கனவே நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக அவர்களிடம் கேட்டு அவர்கள் இந்த அவையில மறுமொழி சொல்லியிருக்கிறார்கள். பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டமை மற்றும் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட உள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்றத்தில் போலீசார் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைய ஞானசார தேரர் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் புதுக்கடை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஞானசார தேரருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு அழைப்பு விடுத்திருந்த போதிலும் அவர் அவற்றை நிராகரித்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த சசி வீரவங்சவின் வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் தேசிய அடையாள அட்டை என்பன காணாமல் போனமை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு கொழும்பு பிரதம நீதவான் லால் ரணசிங்க முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போலி ஆவணங்களை சமர்ப்பித்து வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரித்தமை தொடர்பில் சசி வீரவங்சவின் வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் தேசிய அடையாள அட்டை என்பவற்றை நீதிமன்றம் பொறுப்பேற்றிருந்தது. இந்த வழக்கின் ஆதாரங்களான 2 ஆவணங்களும் காணாமல் போனமை வழக்குக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்து இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பிரதி சொலிசிட்டர் நாயகம் திலீப பீரிஸ் நீதவானிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். மனு தொடர்பிலான விசாரணை எதிர்வரும் 31ஆம் தேதி மீண்டும் இடம்பெறவுள்ளது. ரத்துபஸ்வெல துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் பிரிகேடியர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டார். வெளிவேறிய ரத்துபஸ்வெல ஆர்ப்பாட்டத்தின் போது பொதுமக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட ராணுவ வீரர்களை வழிநடத்திய குற்றச்சாட்டில் பிரிகேடியர் அனுர தேசப்பிரிய குணவர்த்தன குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் 33 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் 14 வயது பாடசாலை மாணவரும் அடங்குகின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் ராணுவ சிப்பாய்கள் 3 பேர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை இன்று கைது செய்யப்பட்ட பிரிகேடியர் அனுர தேசப்பிரிய குணவர்த்தன நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் சிறைச்சாலைகளில் உள்ள அரசியல் கைதிகளின் விவரங்களை கோரி அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சிடம் இன்று கடிதம் ஒன்றை கையளித்துள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மக்கள் சந்திப்பு யாழ் தொண்டமனாறு பகுதியில் நேற்றிரவு நடைபெற்றது. இப்ப பேசுற எதுவும் அரசாங்கத்தை தாக்குற மாதிரி எதுவும் பேசுறது இல்லை. நோவாமல் அப்படியே பேசிக்கொண்டு போறது. கடந்த காலத்துல இந்த பேச்சுகளும் போயிட்டு இலங்கை தீவை மட்டும் நாங்கள் பார்த்தோம்டா வாய்ப்பில்லை. ஆனால் இலங்கை தீவுக்கு வெளியில பெரிய பெரிய வல்லரசுகள் இலங்கை தீவில் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிற தரப்புகளுக்கு இடையில நடக்கிற அந்த மோதலால எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு.
அரசாங்கம் வந்து ஒரு முடிவெடுக்கணும். அந்த முடிவுக்கு எதிராக வந்து ஒரு தரப்புக்கு ஒரு வல்லரசு கட்டாயம் இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த வாய்ப்பு எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த போட்டித்தன்மை வந்து வரப்போகின்ற எதிர்காலத்துக்கு இருக்கத்தான் போகுது. இது இலங்கை தீவை மையப்படுத்தி நடக்கின்ற போட்டி உலகத்திலே வந்து யார் முதலாவது இரண்டாவது வல்லரசை தீர்மானிக்கிற ஒரு போட்டியா தான் இருக்கு. அப்ப அது ஒரு கொஞ்ச காலத்தோட வந்து இங்க ஒரு ஆட்சி மாறின கூட வந்து எல்லாம் படுக்க போகுது இல்லை. அது தொடர்ந்தும் இருக்கத்தான் போகுது. வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே தான் இருக்க போகுது. பாதகமான பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கும், ஆனா வாய்ப்புகளும் வந்து கொண்டிருக்கும். வாய்ப்புகளை நாங்கள் சரியான முகையில வந்து பாவிக்கிறதின் ஊடாக மட்டும்தான் நாங்கள் முன்னுக்கு போலாம் தான் எங்களுடைய கருத்து. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த வாய்ப்புகளை பாவிக்காமல் அந்தந்த வல்லரசுகள் தங்களுடைய தேவைகளை அடையிறதுக்கு இங்கே தங்களுடைய எடுபடிகளாக வந்து தலைவர்களை வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை அப்படிப்பட்ட ஒரு தலைமை. தங்களுடைய எஜமான்கள் சொல்ற ஒரு கருத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு தலைமையாகத்தான் இருக்கே தவிர தமிழ் மக்களுடைய நிலங்கள் என்ற கோணத்தில் சிந்திச்சு ஒரு விடயத்தை கையாளுற ஒரு தலைமையாக இல்லை. பண்டாரவேளை தபால்கந்த பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட 7 குடும்பங்களைச் சேர்ந்த 35 பேர் 3 வருடங்களாக நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். பண்டாரவளை தபால்கந்த பகுதியில் கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 7 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டனர். தபால்கந்த பகுதியில் மண் சரிவு அபாயம் நிலவுவதாக தெரிவித்து மக்களை வெளியேறுமாறு ஏற்கனவே அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் செல்வதற்கு இடமின்றி இந்த மக்கள் தபால்கந்த பகுதியிலேயே வாழ்ந்து வந்துள்ளனர். இதனையடுத்து மண் சரிவு ஏற்பட்டமையினால் குறித்த பகுதியில் வசித்த 7 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பண்டாரவளை நகர சபையில் 15 நாட்கள் தங்க வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனையடுத்து இவர்கள் அனைவரும் பண்டாரவளை பகுதியில் உள்ள மத வழிபாட்டு தலம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் பூனாகலை வீதியில் உள்ள சனசமூக நிலையத்தில் தங்க வைக்கப்பட்ட இவர்களுக்கு எந்தவித வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனசமூக நிலையத்தில் அடிக்கடி பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவதால் இந்த மக்கள் வெயிலிலும் மழையிலும் அல்லல்பட்டு வாழ்ந்துள்ளனர். தமது பிரச்சினைகளுக்கு அதிகாரிகளினால் தீர்வு வழங்கப்படாத நிலையில் சொந்த செலவில் கொட்டில்கள் அமைத்து இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். தொழுதுக்கிறோம், திங்கிற குடிக்கிறதுல இதுல தான் இந்த 4 அடி காமரா தான் நாங்க 4 பேர் இருக்கிறோம். அந்த 2 டாய்லெட் தான் இருக்கு. டாய்லெட் நஜீஸ் ஆகுது. தண்ணியும் 10 நாளுக்கு 15 தண்ணி வர எங்களுக்கு பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு ஒத்தரும் இல்ல, வாரங்களும் இல்ல போறாங்களும் இல்ல. சந்தை கேட்க மட்டும் கையை கும்பிட்டுக்கிட்டு வார மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு நிர்கதிக்குள்ளாகியுள்ள தமக்கு நிரந்தர தீர்வொன்றை வழங்க வேண்டும் என பண்டாரவளை தபால்கந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடக்கு கிழக்கு வேலையேற்ற பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு கோரும் சத்தியாகிரக போராட்டம் தீர்வின்றி தொடர்கின்றது. வேலைவாய்ப்பு கோரி 88வது நாளாக சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ள வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண வேலையேற்ற பட்டதாரிகளை மன்னித்து விடுவிக்குமாறு கோரி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. சரியான உணவின்றி உறக்கமின்றி ஏற்பட்ட மன அழுத்தங்கள் நெருக்கிட்டு விளைவாகத்தான் அவனோர் அந்த வன்முறையான செயற்பாடுகள் அங்கு செய்திருக்கின்றார்கள். மன்னித்து விடுவதை நாங்கள் மிகவும் அனைத்து பட்டதாரிகளும் வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் அனைவரும் மிகவும் தாழ்மையுடனும் மரியாதையுடனும் அவர் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நீதிமன்றத்தை. கடந்த மாதம் 25ஆம் தேதி கிழக்கு மாகாண சபைக்கு முன்பாக நடத்தப்பட்ட மறியல் போராட்டத்தின் போது திருகோணமலை நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட கட்டளை ஆவணம் வேலையேற்ற பட்டதாரிகளினால் கிழித்து எறியப்பட்டது. இதனுடன் தொடர்புடைய கிழக்கு மாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் 4 இம்மாதம் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் மட்டக்களப்பு நகரில் உள்ள காந்தி பூங்காவிற்கு அருகில் 94வது நாளாகவும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் பெற்று வரையில எங்களது தீர்க்கமான முடிவு தரும் வர நாங்கள் இந்த வீதியில் இருப்போம். அம்பாறை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் 88வது நாளாகவும் தீர்வின்றி தொடர்கின்றது. திருகோணமலை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் 85வது நாளாகவும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர். வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவது தொடர்பில் மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பலரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வாக்குறுதி அளித்திருந்தனர். பட்டதாருக்கு வேலைப்ப கொடுக்கறதுக்கு கடமை இருக்கிறது வடமாகாண சபை. மாகாண சபையில தலைவர் சிவஞான உடைய நாம் பேசணும். எவ்வளவு பட்டதாரி இருக்கிறது சொல்லி அது கணக்கு எடுக்க வேண்டும். அப்ப அதுக்கு 2 கிழமை கொடுத்தது அந்த எல்லாம் விவரம் எடுக்க சொல்லி
இப்ப அது எடுத்து அதுக்கு பிற்பாடு நான் எழுதி அனுப்பினது எல்லாரும் உத்தியோகத்தர்களுக்கு செயலாளர்களுக்கு அவங்களோட நிறுவனம்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு சொல்லி நமக்கு சொல்லி அப்ப அது எல்லாம் இப்ப வந்த பிற்பாடு ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். அதுக்கு முந்தி நமக்கு ஒன்றும் சொல்லல. முன்னரை விட வித்தியாசமான அரசாங்கம் ஒன்றே தற்போது உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றிணைந்து இணக்க அரசாங்கத்தை முன்னெடுக்கின்றது. பட்டதாரிகளுக்கான பொருத்தமான வெற்றிடங்களை அடையாளம் கண்டு அடுத்த மாதத்திலிருந்து அவர்களை இணைத்துக் கொள்ளும் திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க இதன்போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. போட்டி அடிப்படையில் தகுதியானவர்களுக்கு தகுந்த தொழில்களை வழங்கும் செயற்திறன் மிகு முறையொன்றை இதற்காக கையாள உள்ளோம். படித்த மாணவர்கள் அவ்வளவு பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பது என்பது சர்வசாதாரணம் அல்ல. எல்லாருக்கும் அரசாங்க வேலை கிடைக்க முடியாது. எந்த வேலையும் கிடைப்பது இப்ப கஷ்டமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இன்று வடக்கிலே 3000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இப்பொழுது போராடுகின்றார்கள், தங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று. அதே போல கிழக்கு மாகாணத்திலே போராடுகின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு எல்லாம் பொதுவான வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுக்க வேண்டியது கட்டாயம் அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கின்றது. பட்டதாரி நியமனம் பேசிக்கொண்டுதான் வரும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இது சம்பந்தமாக நான் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நான் பிரதமர் ஜனாதிபதியோட சந்திக்கிறேன். இது சம்பந்தமாக உங்களோட விஷயத்தை அவங்களோட காய்ச்சி என்னால் முடிஞ்ச அடுத்து உங்களோட சார்பு நான் கொடுக்க. இலங்கையில் சிறைச்சாலைகளில் உள்ள அரசியல் கைதிகளின் விவரங்களை கோரி அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சிடம் இன்று கடிதம் ஒன்றை கையளித்தது. தகவல் அறியும் சட்டத்துக்கு ஏற்ப தற்போது சிறைச்சாலைகளில் உள்ள அரசியல் கைதிகளின் விவரங்களை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு கோரியுள்ளது. சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சுக்கு சென்ற இவர்கள் அமைச்சின் இணைப்பு செயலாளரிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் சிறைச்சாலையில் இப்போது எத்தனை கைதிகள், அதாவது அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இப்போது வழக்கு என்ன விதமாக இருக்கின்றன, 10 வருடங்களுக்கு அதிகமாக எத்தனை பேர் இருக்கின்றார்கள், 15 வருடங்களுக்கு அதிகமாக எத்தனை பேர் இருக்கின்றார்கள், 10 வருடங்களுக்கு அதிகமாக எத்தனை பேர் இருக்கின்றார்கள் போன்ற விவரங்கள் எல்லாம் நாம் கேட்டிருக்கின்றோம். எனவே தகவல் அறியும் சட்டம் மூலம் இந்த நாட்டிலே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டத்திற்கு ஏற்ப நாங்கள் கேட்டிருக்கின்ற தகவல்களை அமைச்சு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். பல வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்த முருகையா கோமகன் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 29ஆம் தேதி வீடு திரும்பினார். யாழ்ப்பாணம் கொட்டடி கட்குளத்தை சேர்ந்த இவர் 6 வருடங்களாக பூசா, மெகசின், களுத்துறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய சிறைச்சாலைகளில் சிறைவாசம் அனுபவித்துள்ளார். தந்தையின் பிரிவை அடுத்து இவரின் 6 சகோதரர்களையும் முருகையா கோமகனின் தாய் மிகவும் சிரமத்துடன் பராமரித்துள்ளார். எங்கட நண்பர்கள் அப்படி தங்களோட உறவுகளோட சேர்றதுக்கான ஒரு ஏக்கங்கள் தாக்கங்கள் தவிப்பில அங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய தவிப்புகள் ஏக்கங்கள் தீர்க்கப்பட வேண்டும். எங்கட தமிழ் தலைமைகள் தான் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக அரசாங்கத்துக்கு அழுத்தம் திருத்தமாக கொடுத்து அவருடைய விடுதலையில கணிசமான பங்கு வகிக்க வேண்டும். இன்னும் மற்ற புள்ளிகள் எல்லாம் அதுக்கு இந்த தடுப்பில் இருந்து எவ்வளவு கவலைப்படுதுகள். அந்த புள்ளிகளுடைய வயசும் போய்கொண்டிருக்குது. அதுகளுடைய குடும்பங்கள் என்ன நிலைமை, அதுகளுடைய புள்ளிகள் என்ன நிலை, இப்படி இந்த புள்ளிகள் அதுக்கு இருந்து தவிச்சு கொண்டிருக்குதுகள். இந்த அரசாங்கத்தால தான் இந்த வேதனைகளை தீர்க்க முடியும். முருகையா கோமகன் தனது குடும்பத்துடன் தனது ஊர் கோயில் திருவிழாவில் இன்று கலந்து கொண்டார். சிறையில் உள்ள தமது உறவுகளை எதிர்பார்த்து எத்தனையோ குடும்பங்கள் இன்றும் காத்திருக்கின்றன. இனி விளையாட்டுச் செய்தி. இளையோருக்கான உலக சாம்பியன்ஷிப் வலைப்பந்தாட்ட தொடரில் இலங்கை இந்த முறை பங்கேற்பது வெற்றி பெறுவதற்காக அல்லாமல் அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே என பிரதம பயிற்றுநரான ஹைசிங் விஜயசிங்க தெரிவிக்கின்றார். இளையோருக்கான உலக சாம்பியன்ஷிப் வலைப்பந்தாட்ட தொடருக்கு இலங்கை 2015ஆம் ஆண்டில் தகுதி பெற்ற போதிலும் இதுவரை அதற்கான அணி தெரிவு செய்யப்படவில்லை. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.